இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா 11 வகையான ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இருக்கு and 11 வகையான ரெஸ்டாரன்ட் ஃபுட்ஸ் இருக்கு. இந்த ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா ஒரே வகையான ஃபுட் தான் இருக்கும். அதோட பிரைஸ் காத்தது சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்றத இன்னைக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். பாத்துலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபுட் எதை டேஸ்ட் பண்ணலாம்? பானிபூரி. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் பானிபூரியா சாப்பிடுறோம். எல்லாத்தையும் உள்ளே வச்சாச்சுங்க. யாரும் ஸ்டஃப் எல்லாமே உள்ள வச்சாச்சு. வேற லெவலுங்க பாருங்க, உருளைக்கிழங்குலாம் வச்சிருக்கோம். ஆமா. ஸ்ட்ரீட் பானிபூரியா டாடி சாப்பிடுறாரு. சாப்பிட போறோம். சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. நான் ரசத்தை ஃபுல்லா வெளியே ஊத்திட்டேன். ஒருதாங்க அசல் பானிபூரி தின்ற ஆளு. அவன் பிரசாத். பாய் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருக்கு. அந்த ரசம் வேற லெவல்ல வடக்கணும் போல வைக்கிறாங்க. செம்மையா இருக்கு. பானிபூரியோட ட்ரெடிஷனல் டேஸ்ட் வருது. அடுத்து இதுக்கு போமா நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு. ரெண்டு எல்லாரும் வாயில போடுங்க. வேற மாதிரி. என்ன பொறுத்தளவு பார்த்தோன்னா நார்த் நண்பர்கள் வடக்கு நண்பர்கள் போட்டுதான் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு வடக்கு நண்பர்கள் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வடக்கு நண்பர்கள். எனக்கு ரெஸ்டாரண்ட்ஸ் தான் பிடிச்சிருக்கு. எனக்கு வடக்கு நம்பர் தான் பிடிக்குது. ரெஸ்டாரண்ட் ரசம் வந்து வீட்ல வைக்கிற ரசம். சரி, இதுல பாத்தீங்கன்னா யார் ஜெயிச்சது? ஸ்ட்ரீட் பானிபூரி. ஓகே, நெக்ஸ்ட் ஃபுட் போலாமா? நெக்ஸ்ட் ஃபுட் காம்படிஷன்ல பாத்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இறக்குறோம். நம்ம லோக்கல்ல ஸ்ட்ரீட் ஃபுட்ல வாங்குனது இருக்கு, KFC ல வாங்குனது இருக்கு. கொட்டுங்க ரெண்டையும். KFC ல கெட்சப் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரீட் ஃபுட்ல எல்லாரும் கைய வைங்க. என்னங்க இவ்வளவு எடுக்கீங்க? தின்றீங்களா அவ்வளவுதான்? சாப்பிடலாமா? 1 2 3 வாங்கி சூடா சாப்பிட்டு நல்லா இருந்திருக்கும். சூடா வாங்க, அதனால கொஞ்சம் சவுக்கு உருளை வேக வச்ச மாதிரி இருக்கு. ரொம்ப தப்புன்னு இருக்கு. ரொம்ப அவசரமா டேஸ்ட் இல்லைங்க. உப்பு கம்மியா இருக்கு. நெக்ஸ்ட் KFC க்கு போறோம். KFC இப்படி பண்றீங்களா? அதானங்கடா. கெட்சப்ல டிப் பண்ணுங்க. KFC டேஸ்ட் அப்படியே நாக்குல ஒட்டுதுங்க. உப்போட சேர்ந்து அந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ்லயே ஃபிளேவர் தெரியுது ப்ரோ. வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. அத ஸ்ட்ரீட் ஃபுட் பார்த்தா ஃபிளேவர் தெரியல. அந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ்ல அந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் செம்மயா ஃபிளேவர் தெரியுது. ஓகே, ஸ்ட்ரீட் ஃபுட் எவ்வளவு ரேட்? KFC எவ்வளவு ரேட்? ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து 60 ரூபாய் ப்ரோ. KFC 120 ரூபாய் ப்ரோ. பரவாயில்லைங்க. 60 ரூபாய்க்கு அவ்வளவு கொடுக்கறது பெரிய விஷயம் தான். ஆனா அவ்வளவு கொடுத்தாலும் டேஸ்டா இருக்கான்னு கேட்டல. 120 ரூபாய்க்கு தான் டேஸ்ட் கிடைக்குது. காசு அதிகமா கொடுத்து டேஸ்ட் பண்ணா இது கண்டிப்பா நீ போய் KFC க்கு போனா, காசு கம்மியா இருந்தா பரவாயில்ல, நிறைய குவாண்டிட்டி வேணா ஸ்ட்ரீட் ஃபுட் போலாங்க. ஆனா இதுல வின் பண்ணது டேஸ்ட் வைஸ்ல வின் பண்ணது பாத்தீங்கன்னா KFC. சோ இதுல பாத்தீங்கன்னா ரெஸ்டாரன்ட் ஜெயிச்சிச்சு. இப்போதைக்கு பாயிண்ட் ஸ்டெப்ல ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. 1:1 இருக்கு. நெக்ஸ்ட் போயிலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம அப்பா வந்து பாத்தீங்கன்னா லேட் நைட் அதனால வீட்டுக்கு போறேன்றாரு. போய் தூங்கிட்டு வாங்கப்பா. போயிட்டு வா. குட் நைட் பா. குட் நைட். ஓகே, நெக்ஸ்ட் ஃபுட்டா பாத்தீங்கன்னா பர்கர் எடுத்து கம்பேர் பண்ண போறோம். வாங்க. ரெஸ்டாரன்ட் சைடு பர்கர் பாத்தீங்கன்னா KFC பர்கர். அதாடி வேற லெவல்ல இருக்கு. KFC எள்ளு வெள்ளை எள்ளு எல்லாம் இருக்கு. லேயர கட்டுங்க உள்ள ஓபன் பண்ணா வித் சீஸ் சிக்கன் பீஸ். அடுத்து இங்கிட்டு வாங்க. ஸ்ட்ரீட் பர்கர். என்னடா அது KFC ஓட பயங்கர பர்கர். மேல எள்ளு மட்டும் தான் கம்மியா இருக்கு. அதானே. அதுதான் நீங்க ஒரு பண்ணே பெரிய பண்ண போறீங்க. ஒரு கம்பேர் பண்ணி பாரு. கலரே பாரு ப்ரோ. அப்பியரன்ஸ் அடிச்சிருவான் போலயே. சரி, டேஸ்ட்ல அடிக்கறானே பாப்போம். உள்ள காட்டுங்க. உள்ள ஓபன் பண்ணா இங்க தான் ஒரு சூப்பரா இருக்கு. ஓகே, முதல்ல லோக்கல் பர்கர் டேஸ்ட் பண்ணலாம். சாப்பிடுங்க. சிக்கன் பர்கர்ல சிக்கனை காணோம். சீஸ் மட்டும் தான் நிறைய இருக்கு. சிக்கன் உள்ள இல்லவே இல்ல ப்ரோ. அது ரொம்ப டிசப்பாயிண்ட் தான் ப்ரோ. இதோட ரேட் எவ்வளவு ப்ரோ? 80 ரூபா. ஓகே, 80 ரூபாய்க்கு ஒரு பர்கர் பெரிய சொன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. டேஸ்ட் ஓகே தான். பண்ணு ஹார்டா இருக்கு. கடியம்ல. KFC போயிரோமா? 1 2 3 KFC சிக்கன். அல்வாமே உள்ள போகுது. பண்ணு கடிக்கிறதே தெரிய மாட்டேங்குது. இது வேற லெவல். சிக்கனை கடிக்காம பண்ணு கடிக்கிறமானே தெரியல. முக்கியமா வந்து சிக்கன் நிறைய இருக்குது. ஆனா என்ன பிரச்சனைனா இதோட ரேட் எவ்வளவு? 200 ரூபா. 200 ரூபா. அதை விட டபுள் மடங்கு. அதனால ஒரு பெரிய சிக்கன் பீஸ் வச்சிருந்தாங்க. 120 ரூபா. அதிகனால அந்த சிக்கன் பீஸ் உள்ள இருக்கு. நம்ம முன்னாடி சொன்ன தான் டேஸ்ட் வேணும்னா ரெஸ்டாரன்ட் சைடு போலாம். இல்ல நம்ம எக்கனாமிக் லெவல்னா ஸ்ட்ரீட் ஃபுட் சைடு போலாம். சோ இப்போதைக்கு 3 ஃபுட்ல எது லீட்ல இருக்கு? ரெஸ்டாரன்ட் 2, ஸ்ட்ரீட் ஃபுட் 1. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்ல சிக்கன் ரைஸ் ஜெயிக்குதா இல்ல ரெஸ்டாரன்ட் ஜெயிக்குதான்னு பாக்குறோம். ஸ்ட்ரீட் ஃபுட் கொட்டுங்க ப்ரோ. எவ்வளவு ப்ரோ இது? இது ஜஸ்ட் 80 ரூபீஸ் தாங்க. 80 ரூபா தான். 80 ரூபா தான். ஆனா பீஸ் நிறைய இருக்கும் பாரு. ப்ரோ இவ்வளவு பீஸ் இருக்கு. உடைச்சிருங்கப்பா. பீஸ் எக்கச்சக்கமா இருக்கும் ப்ரோ. இது வேற லெவல்ல இருக்கும் ப்ரோ. நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் சாப்பிட்டுருக்கோம். அடுத்து ரெஸ்டாரன்ட்க்கு வர இதெல்லாம் வெஜ் ரைஸா ப்ரோ? கேரட் சோறுமாமா? சிக்கன் ரைஸா? ரைஸ் ப்ரோ. அது இதுக்கு தான் இதா ரெஸ்டாரன்ட்ன்றது. ஆமா ப்ரோ. பீன்ஸ் கேரட்லாம் போட்டுருக்காங்க பாத்தீங்களா? இது வெஜ்ஜா இல்ல சிக்கனானு நம்மளுக்கு டவுட் வர அளவுக்கு செஞ்சிருக்காங்க. என்னடா டேய், இது வெஜ் ரைஸா சிக்கன் ரைஸா? ஆமா, ரெஸ்டாரன்ட்ல இப்படிதான் இருக்கு. தெரியாதா? சிக்கன் இருக்கா ப்ரோ? சிக்கன் இருக்கு ப்ரோ. இந்த இருக்குல ப்ரோ சிக்கன் இருக்கு ப்ரோ. சிக்கன் பீஸ் கம்மி பண்ணிட்டாங்க ப்ரோ. ஓகே, இப்போ எந்த சிக்கன் ரைஸ் பெஸ்ட்னு டேஸ்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம இங்க வாங்க ரெஸ்டாரன்ட் போவோம். தரவா எடுங்க. சூப்பர், எடுங்க. சிக்கன் பிளஸ் வெஜ் வாய் வைங்க. கொஞ்சம் சீனியை போட்டுருப்பாங்களோ. சிக்கன் பீஸ் ரொம்ப கம்மியா இருக்கு ப்ரோ. இதா இருக்கு மாமா, கடிக்கவே முடியல. 110 ரூபாய்க்கு ஒருத்தர் கிடையாதுண்ணா. சிக்கன் ரைஸ்ல கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு தான் பாக்குறேன்.
உண்மையிலே சரி இது இந்த இடம் கொஞ்சம் டிஸ்டர்பன்மெண்ட் இருக்கு. ஸ்ட்ரீட் ஃபுட் போயிருமா? வாங்க எடுங்க. எடுங்க. வாயில வைக்கிறப்ப டேஸ்ட்டுங்க. வேற மாதிரி ஒரு வாயிலேயே 3 பீஸ் 4 பீஸ் வந்துருக்குங்க சிக்கன். பீஸும் நல்லா இருக்கு, டேஸ்டும் நல்லா இருக்கு. சிக்கன் சாப்பிடுறது தெரியுது மாமா. இதை விட என்னன்னா விலையும் கம்மி, 80 ரூபா தான். ஃபிளேவர் இருக்கு ப்ரோ. இதுல சிக்கன் ரைஸ்க்கான ஃபிளேவர் இருக்கு. அந்த டேஸ்ட் வாயிலே ஒட்டுது. So, இந்த இதுல எது வின்னரு? ஸ்ட்ரீட் ஃபுட். இது வரைக்கும் மொத்தம் 4 இதுல மொத்தம் எத்தனை பாயிண்ட் இருக்கு? 2 2 ரெண்டாமே ஈக்குவலாக அடுத்த ஃபுட் போயிடலாமா? நெக்ஸ்ட் நம்ம இருக்கிற ஃபுட் பாவ் பஜ்ஜிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் பாவு பஜ்ஜி ப்ரோ. இதுக்கே ப்ரோ பாவ் பஜ்ஜின்னு பேர் வச்சாங்க. தெரியல ப்ரோ. பஜ்ஜி மாதிரி இருக்குல்ல மாமா. நெக்ஸ்ட் நம்ம இப்ப ரெஸ்டாரன்ட் பாவ் பஜ்ஜி செக் பண்ண போறோம். ப்ரோ உள்ள சோம்பி போய் கிடக்கு ப்ரோ. ஆனா டேஸ்ட்ல பயமா இருக்கும் போல ப்ரோ. அதானே ப்ரோ. ஆனா லெமன் இருக்கே ப்ரோ. இதுக்குள்ள இது இருக்கா? இல்ல பண்ணு. டோஸ்ட் பண்ணி தான் வைப்பாங்களா? அவ்வளவுதான் ப்ரோ. அடுத்து இதுதான் ப்ரோ மேட்ரு. இது வந்து புளிக்குழம்பு மாதிரியே இருக்குங்க. அதான் ஊத்துங்க. வாசனைதா? இந்த பிரசன்டேஷனே பாரு. பிரசன்டேஷன் வேற லெவல்ல இருக்கு பாரு. பயங்கரமா இருக்கு. பஜ்ஜி, ஆனியன், இங்கிட்டு வந்து அந்த சால்னா. அங்க பாருங்க பழைய சாம்பார். அங்க பாத்தீங்கன்னா ஏதோ அந்த மாதிரி காளான் கூட்டு மாதிரி தான் இருக்கு. இந்த இடம் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டா இல்ல ரெஸ்டாரண்டா? ஸ்ட்ரீட் ஃபுட். எல்லாரும் எடுங்க. ஆளுக்கு ஒரு பீஸ். என்னங்கடா போட்டு புரட்டிட்டு இருக்கீங்க? நான் அப்புறம் தளிச்சு போச்சோம். பழைய சாம்பார் தான் மாமா. பழைய சாம்பார் கொஞ்சம் சலிச்ச மாதிரி தான் இருக்கு. பண்ணலாம் இல்ல சாப்பிட்டு. பாவு பஜ்ஜி அது. அதான் வெறும் பண்ணையும் பருப்பு சாம்பாரையும் தொட்டுட்டா இருக்குமா? அந்த மாதிரி வெறும் பருப்பு தான்மா அது. அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்ல. எனக்கு பிடிக்கல. இது பாத்தீங்கன்னா எவ்வளவு ப்ரோ? 45 ரூபாங்க. இது வாங்க அடுத்த ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டு பார்ப்போம். இதுல டோஸ்ட்லாம் பண்ணிருக்காங்க மாமா. இதுல நல்லா டோஸ்ட் பண்ணிருக்காங்க. எல்லாமே இருக்குங்க. பா சும்மா ஒண்ணுமே வாட வேற லெவலா இருக்கு. பயங்கரம் பாவு பஜ்ஜி ஸ்மெல் வெளுக்குது ப்ரோ. 1 2 3 ஃப்ளேவரே வேற லெவலுங்க. இந்த ஒர்த்து அந்த பாவு பஜ்ஜி கூட டேஸ்ட் வருது. அந்த கிரேவி எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. டேஸ்ட் உண்மையிலே வேற லெவலுங்க. டாப் நாட்ச். ரெஸ்டாரண்ட் ஜெயிச்சிச்சு. ஆமா இந்த தடவை ஜம் காப்பாற்றப்பட்டார். சோ இந்த ரவுண்ட ஜெயிச்சது யாரு? ரெஸ்டாரண்ட். சோ இது வரைக்கும் நடந்த ஸ்கோர்ல ரெஸ்டாரண்ட் 3 அது 2. ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்கன் டேஸ்ட் பண்றோம். சிக்கன் பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் சைடு நம்ம எதை வாங்கியிருக்கோம்? KFC வாங்கியிருக்கோம். ஓ மை காட். இதுக்கு போட்டி போடணுமா என்ன? ப்ரோ போட்டுதான் ஆகணும். திடீர்னு நம்மால் ஜெயிச்சிட்டானா என்ன பண்ணுவேன்? ஆமா முன்னாடி ரிசல்ட் தெரிஞ்சாலும் நம்ம சாப்பிட்டு பார்த்தா எதுவும் சொல்ல முடியல. அதனால ஸ்ட்ரீட் சைடு மாதிரி நம்ம ஆயிட்டது. இப்ப ஸ்ட்ரீட் ஃபுட்டா கொட்டுறோம். கொட்டுங்கப்பா. ஸ்பைசி கிங்கா இருப்பேன் போல பையன். பாக்ஸ் மிளகா பொடி மட்டும் தான் இருக்கு. ரைட். அடுத்து KFC கொட்டுங்கப்பா. KFC பார்க்கும்போது எச்சி வருதுப்பா. பீஸ் பெருசு பெருசா. இவன் அதுல கோழியை தான் விட்டுறாங்க இல்ல வேற எதுவும் விட்டுறாங்க ப்ரோ? பயங்கரமா இருக்கு. இவ்வளவு பெரிய பீஸா இருக்கு. ஓகே இந்த தடவை ஃபர்ஸ்ட் பார்த்தா ஸ்ட்ரீட் ஃபுட் டேஸ்ட் பண்றோம். சாப்பிடலாமா? சாப்பிடலாம். நம்ம செஞ்சது மாதிரியே இருக்குல்ல. நல்லா தான் இருக்கு. பரவாயில்ல. மொறுமொறுன்னு இருக்கு ப்ரோ. டேஸ்ட் சூப்பரா தான் இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. மொறுமொறுன்னு இருக்கு. ஸ்ட்ரீட் ஃபுட்ல இவ்வளவு பண்றது பெரிய விஷயம் தான் ப்ரோ. இதோட பிரைஸ் எவ்வளவு ப்ரோ? 3 பீஸ் 80 ரூபா ப்ரோ. ஜஸ்ட் 3 பீஸ் 80 ரூபா. ஆனா பரவாயில்ல நல்லா ஒர்த்து தாங்க. டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. இந்த டேஸ்டோட KFC மிஞ்சுதான்னு பாப்போமா? எடுங்க ஆளுக்கு ஒரு பீஸ் எடுங்க. KFC அடிச்சுக்க முடியாதுங்க. அசல் அந்த சிக்கனே பார்த்தீங்கன்னா மாவு மாதிரி உள்ள போகும். அதாவது வலிக்கிட்டு உள்ள போகுது. சிக்கன் மாதிரியே இருக்காது. அதான் உங்களோட பெரிய பிளஸ். அது நம்ம ஆதி போன சாப்பிடுறோம் ப்ரோ. சுடச்சுலாம் சாப்பிட்டா வேற லெவல்ல. இதுல KFC அடிச்சுக்க முடியாது. KFC தான் ஜெயிப்பான். ஆனா இருந்தாலும் ஸ்ட்ரீட் ஃபுட் எப்படி ப்ரோ இருந்துச்சு? ஸ்ட்ரீட் ஃபுட் வேற லெவல் ப்ரோ. அது 80 ரூபாய்க்கு 3 பீஸ் வேற லெவல். ஆனா இது எவ்வளவு? இது 600 ரூபா. 80 ரூபா அங்க இருக்கு, 600 ரூபா அங்க இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா காசு ரொம்ப சொல்ல பண்ணக்கூடாது. நல்லா டேஸ்ட் பண்ணா கண்டிப்பா ஸ்ட்ரீட் ஃபுட் நம்ம சஜஸ்ட் பண்ணலாங்க. இதுல வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் தோத்துச்சுன்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதோட பிரைஸ்க்கு அது ஒர்த்து. KFC அதோட பிரைஸ்க்கு ஒர்த்து. சோ இத வந்து நம்ம டைல முடிச்சிரோம். ஆமா இது ரெண்டுமே டைல முடிச்சிரோம். யாருமே ஒண்ணு கிடையாது. சோ ஃபைனல் ஸ்கோர் என்ன இது வரைக்கும்? பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் 2, ரெஸ்டாரண்ட் 3. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ப்ரௌனியை டேஸ்ட் பண்ண போறோங்க. ஆமாங்க. ஆனா இதுல இருக்க பயங்கரமான வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ரௌனி 80 ரூபாங்க. நம்ம ரெஸ்டாரண்ட் ப்ரௌனி பாத்தீங்கன்னா 60 ரூபா தாங்க. சோ 80 ரூபாய்க்கு இது ஒர்த்தாலன்னு செக் பண்றோம். ஸ்ட்ரீட் ப்ரௌனியை உள்ள எடுத்து வைங்க. ப்ரௌனி ரெண்டு பக்கம் ஒரே கலர் தான்டா. அடுத்தது ரெஸ்டாரண்ட். இது ப்ரௌனியா டார்க் கேக்காடா? ப்ரௌனி சாக்லேட் ப்ரௌனி மாமா. அது சாக்லேட் ப்ரௌனி என்ன பாக்கும்போது பயங்கரமா இருக்கு ப்ரோ. 60 ரூபாய்க்கு இப்படி இருக்கு. ஓகே இது ரெண்டுல மொத நம்ம எதை டேஸ்ட் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் ப்ரோ. இல்ல 60 ரூபா அதுல. ஆமா அது 80 ரூபா ப்ரோ. ஃபர்ஸ்ட் இப்ப ரெஸ்டாரண்ட் 60 ரூபா. சோ ஹைப் அதிகமா கொடுக்குற ரெஸ்டாரண்ட் சூஸ் பண்றோம். இது ப்ரௌனியாடா? சாக்லேட் கேக். சாக்லேட் ப்ரௌனி மாமா. கரெக்ட் தான் ப்ரோ. ப்ரௌனி தான் ப்ரோ. சாக்லேட் கூட சேர்ந்து இருக்கு. சூப்பரா இருக்கு ப்ரோ. சாக்லேட் செம்மையா மேல ஆட் பண்ணி சாஃப்டியா இருக்கு ப்ரோ. நீங்க சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இதோட சாஃப்ட்டா இருக்கும். சாக்லேட் கேக். எனக்கு ரொம்ப ப்ரௌனி மாதிரியே தெரியல ப்ரோ. இல்ல ப்ரோ ப்ரௌனி டேஸ்ட் இருக்கு. ஆனா ப்ரௌனி கொஞ்சம் திக்கா காஞ்சு போன மாதிரி இருக்கணும். ஆனா அது நல்லா சாஃப்டியா இருக்கணும். உங்களுக்கு அந்த மாதிரி வித்தியாசமா தெரியுது போல. எனக்கு இது ப்ரௌனி அக்செப்டடே கிடையாது. மாமா சாக்லேட் ப்ரௌனி அப்படிதான் மாமா இருக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரௌனி. எனக்கு பிடிச்சிருக்கு. 3 பேர் பிடிச்சிருக்கு, 2 பேர் பிடிக்கலைங்க. ஆமா எனக்கு பிடிக்கல. சரி வாங்க அடுத்து நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் போயிரோம். ஸ்ட்ரீட் ப்ரௌனியை டேஸ்ட் பண்றோம். 80 ரூபாங்க. அதான் காசு கூட.
இது வந்து கிளாசிக்கல் ப்ரௌனிங்க. ஆக்சுவலா ப்ரௌனினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி வேற லெவல் டேஸ்ட் செம்மையா செம்மையா இருக்கு. இருக்கு. தின அந்த நாக்குல வந்து அந்த டேஸ்ட் ஊறுது. 80 ரூபாய்க்கு ஒத்து. ஏன்னா அதுல சாக்லேட் ஆட் பண்ணாமே டேஸ்டா இருக்குங்க. அப்ப சாக்லேட் ஆட் பண்ணி தான் இன்னும் டேஸ்ட் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த ரவுண்ட்ல யார் ஜெயிச்சா? ஸ்ட்ரீட் ப்ரௌனி ஜெயிச்சிருச்சு. So இது வரைக்கும் ஓவரால் ஸ்கோர்ல 3:3 ஈக்குவல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மோமோஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் நல்லா இருக்கா இல்லாட்டி ரெஸ்டாரண்ட் ஃபுட் நல்லா இருக்கான்னு டேஸ்ட் பண்றோம். இதுல ஸ்பெஷல் நான் தெரியுமா ப்ரோ? ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் அட்டைப்பெட்டில கொடுத்துருக்காங்க. ரெஸ்டாரண்ட்ல பாத்தியா அழகான டப்பால கொடுத்துருக்காங்க ப்ரோ. அது பேப்பர் டப்பா மாமா. ரீசைக்கிளபிள் டப்பா ப்ரோ. உண்மையிலே வேற லெவல். ஆனா என்ன ஸ்ட்ரீட் மோமோஸ்ல தான் ப்ரோ யாரு பேக்ஸ்ல பாரு 3 விதமான சட்னி இருக்கு ப்ரோ. கொட்டுங்க மோமோஸ் கொட்டுங்க உள்ள தட்டுல கொட்டுங்க. நெக்ஸ்ட் ரெஸ்டாரண்ட். மொளகா அப்படி தூவி வச்சிருக்காங்க. சரியான மோமோஸா இருக்கு ப்ரோ. மொளகா அப்படி எப்படி தூவி வச்சிருக்காங்க. ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் மோமோஸ் டேஸ்ட் பண்றோம். எடுங்க ஸ்ட்ரீட் மோமோஸ் கையில எடுங்க. சாப்பிடுவா. அதான் ப்ரோ இருக்கு. சூப்பர். மோமோஸ் இப்பதான் முதல்ல தடவை சாப்பிட்டேன். வாழ்க்கையில இருக்கும்போது சாப்பிட்டது இல்லையா? நல்லா இருக்கா இல்லையா? சூப்பரா இருக்கு. டேஸ்டா இருக்கு. அதுல எல்லா விதமான சாஸ் கொடுத்துருக்காங்களே, அதனால வேற லெவல்ல இருக்கு. இப்படியே போச்சுன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் ஜெயிச்சிரும். இப்ப ரெஸ்டாரண்ட் மோமோஸ் டேஸ்ட் பண்றோம். சாப்பிடலாமா? என்ன கறி முத கொண்டு மாவுல போட்டுறாங்கடா டேய். என்னமா டேஸ்ட் இல்லாம இருக்கு. நல்லாவே இல்ல. ஏதோ மாவுமா இருக்கு. மோமோஸ் இல்ல. மோமோஸ் இல்ல. மைதா மாவு பிணைஞ்ச மாதிரி அப்படியே இருக்கு. ஸ்ட்ரீட் மோமோஸ் வேற லெவலுங்க. சோ இந்த ரவுண்ட்ல ஜெயிச்சது ஸ்ட்ரீட். சோ இது வரைக்கும் டோட்டல் ஓவரால் ஸ்கோர் 4:3. எஸ் 4 ஸ்ட்ரீட் ஃபுட் 3 வந்து ரெஸ்டாரண்ட். அடுத்து நம்ம எடுக்க போற ஃபுட் வேஃபிள். ஸ்ட்ரீட் ஃபுட் அழகா இருக்கு ப்ரோ. பெல்ஜியன் வேஃபிள் ப்ரோ. ஆக்சுவலா அழகா டெக்ஸ்சர் எல்லாமே செம்மையா இருக்கு ப்ரோ. அந்த பிரிஞ்சல்ஸ் எல்லாம் அழகா போட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் ரெஸ்டாரண்ட். எப்படி இருக்கு? ஆனா இதுல பிரிஞ்சல்ஸ் எல்லாம் எதுவுமே போடல. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரீட் வேஃபிள சாப்பிட்டு பாக்குறோம். அதுல ஆளு கொஞ்சம் வந்துப்பீங்க. சாப்பிடலாம் 1 2 3. பால் பண்ணிட்டாங்க. வெளிய டெக்கரேஷனுக்கும் உள்ள டேஸ்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்குங்க. நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் வேஃபிள டேஸ்ட் பண்றோம். பாத்தியா இது பிக்கிறப்பே சூப்பரா வருது ப்ரோ. வாவ் சூப்பர். இது பால்பன் ஃப்ளேவர் இல்ல பாத்தியா? இது வித்தியாசமா இருக்கு. இது ஆக்சுவலா வேபிள் ஃப்ளேவர் தாங்க. எனக்கு அது பிடிக்கல, கசக்குது கடைசியா. எனக்கு பால் பண்ணா இல்ல அது கசக்குது மாமா கடைசியா. ஆமா பெல்ஜியம் சாக்லேட் அப்படிதான் இருக்கும். டார்க் சாக்லேட்ரா. யார் ரெஸ்டாரண்ட் வேஃபிள் பிடிச்சிருக்கு? எனக்கு ரெஸ்டாரண்ட் ஆப்பிள் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ ஓட்டிங் அடிப்படையில பாத்தீங்கன்னா நமக்கு ரெஸ்டாரண்ட் வேஃபிள் தான் அளவுக்கு அதிகமான ஓட்டு வந்திருக்கு. சோ ரெஸ்டாரண்ட் வேஃபிள் தான் இந்த ரவுண்ட்ல ஜெயிச்சிருக்கு. சோ இப்போ ஓவரால் ஸ்கோர் 4:4. இன்னும் மிச்சம் இருக்குது ஒரே ஒரு ஃபுட் தான் இருக்கு. ஆமாங்க ஃபைனலா வர்றான் பிரியாணி. இந்த பிரியாணில எவன் ஜெயிக்கானோ அவன் தான் பார்த்தா ஓவரால் பேட்டில் வின்னு. அது என்னன்னு பாத்துலாமா? பிரியாணி வந்து டஃப் காம்படிஷன் ப்ரோ. இந்த சைடு பார்த்தா 7 AM பிரியாணி, இந்த சைடு பார்த்தா தலப்பாக்கட்டி பிரியாணி. வாங்க இப்ப ஸ்ட்ரீட் ஃபுட் 7 AM பிரியாணி கொட்டிடுவோம். வேற லெவல். பீஸ் இவ்வளவு பெரிய பீஸா இருக்கு. ரைஸே நிறைய இருக்கு ப்ரோ. ரைஸ் இருக்கு ப்ரோ. ஆனா எவ்வளவு 150 ரூபா தான் ப்ரோ. பாஸ்மதி ரைஸ் பிரியாணி இவ்வளவு இருக்கு ப்ரோ. முட்டை ஒண்ணு இருக்கு, பீஸ் வேற இருக்கு, ஸ்மெல் வேற லெவல். இது வேற தயிர் வெங்காயம் சால்சா இருக்கு. சரி வாங்க அடுத்தது போறோம். தலப்பாக்கட்டி போறோம். இதோட பேக்கிங் வேற லெவலுங்க. அழகா அட்டைப்பெட்டில வச்சு கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் அளவுக்கு எனக்கு எதுவும் ஏய் ஸ்மெல் வருது பாத்தே. இப்பவே ஸ்மெல் வருதுடா. அதுல எதுவும் பீஸ் இருக்கான்னு பாருங்க. லெக் பீஸ் இருக்கான்னு பாருங்க. பீஸ் நிறைய இருக்கு. லெக் பீஸே இல்ல. லெக் பீஸ் இருக்காது. ஆனா மத்த பீஸ் இருக்கு. நிறைய பீஸ் இருக்கு. 280 ரூபா ப்ரோ இது. ஆனா இது 280 ரூபாங்க. குவாண்டிட்டி பார்த்தா கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்கு. இதோட குவாண்டிட்டியோட ஒப்பிடும்போது அவங்க தாராள மனசு அள்ளி வச்சிருக்காங்க தட்டு நிறைய. தலப்பாட்டி கம்மியா வச்சிருக்காங்க. டேஸ்ட்ல யார் வின் பண்றான்னு பாக்குறோம். ஓகே ஃபர்ஸ்ட் 7 AM பிரியாணி டேஸ்ட் பண்றோம். 7 AM பிரியாணியோட ஸ்மெல் எங்கேயோ மோந்த மாதிரி இருக்கா? இந்த ஹைதராபாத் பிரியாணி நம்ம மோந்து பார்த்தோம்ல. ஆமா ஆமா. அதே அதேதான். நான் சாப்பிடலாமா? சாப்பிடலாம். வாங்க ஒழுங்க. அதான் நம்ம டேஸ்டா இருக்கு மாமா. ஹைதராபாத் பிரியாணி டேஸ்ட் தாங்க இருக்கு. 7 மணிக்கு வாங்கின பிரியாணி 2 மணி சாப்பிட்டா டேஸ்ட் ஆகுது. நைஸா உள்ள போகுது. அல்வா மாதிரி உள்ள போகுது பாத்தியா வாயில. 150 ரூபா தான். 150 ரூபாய்க்கு குவான்டிட்டியும் இவ்வளவு இருக்கு, பீஸும் இருக்கு, முட்டையும் இருக்குன்னா உண்மையில ஹைதராபாத் பிரியாணி டேஸ்ட் இருக்குங்க. நெக்ஸ்ட் தலப்பாக்கட்டி போறோம். சாப்பிடலாமா? வாயில வச்சோம்னே டேஸ்ட் விட்டுச்சு. 7 AM பிரியாணி ரொம்ப டஃப் காம்படிஷன் தான். ஆமாங்க ஆக்சுவலா இது பயணமா காம்படிட் பண்ணுதுங்க. 150 ரூபா பிரியாணி. இது 280 ரூபா பிரியாணிங்க. இல்ல ப்ரோ நீ இன்னொரு வாய் சாப்பிட்டு பாரு. ஒன்னாலே டேஸ்ட் ஆயிடுச்சு. இல்ல நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன். தலப்பாக்கட்டி பிரியாணி தான் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும்போது 7 AM வந்து தலப்பாக்கட்டியோட கம்பீட் பண்ணுது. ஆனா ரெண்டாவது வாய் சாப்பிடும்போது தலப்பாக்கட்டி பிரியாணி பயங்கரமா தான் இல்ல தலப்பாக்கட்டி திண்டுட்டு நம்ம திண்டு வந்துச்சுக்கேன். அது வெறும் ஒரு மாதிரி தெரியுது. ஆனா தலப்பாக்கட்டி பிரியாணியாவே இருக்குங்க. இருந்தாலும் 150 ரூபாய்க்கு இவ்வளவு பிரியாணி கொடுத்தது ஒர்த்துங்க. சோ ஒரு மார்ஜினல் லெவல்ல தலப்பாக்கட்டி வின் பண்ணிடுச்சு. சோ ஃபைனலா ஸ்ட்ரீட் ஃபுட் ஜெயிச்சுச்சா ரெஸ்டாரண்ட் ஜெயிச்சுச்சா? ரெஸ்டாரண்ட் ஜெயிச்சிருச்சு. அதுக்காக ஸ்ட்ரீட் ஃபுட் பாத்தீங்கன்னா நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட முடியாது. 10ல பாத்தீங்கன்னா 4 இது ஸ்ட்ரீட் ஃபுட் ஜெயிச்சிருச்சுங்க. 5 தான் ரெஸ்டாரண்ட் ஜெயிச்சிருக்கு. எஸ் அது ஒன்னு ஜெயிச்சது பார்த்தா தலப்பாக்கட்டி தான் கொஞ்சம் தூக்கி விட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து பயங்கரமான காம்படிஷன். லோ பிரைஸ்ல இவ்வளவு காம்படிஷன் கொடுத்தது வேற லெவல். உண்மையிலே செம்மையா இருந்துச்சு.